ஆங்கர் பிரியங்காவுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஆங்கர் பிரியங்காவுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஆமாங்க, விஜய் டிவில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் ஆங்கர் தான் பிரியங்கா. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா? மாக்காப்பா அண்ணன் கூட சேர்ந்து பண்ற அராஜகமா இருக்கட்டும், அட்டகாசமா இருக்கட்டும், அமர்க்கலமா இருக்கட்டும், ஆனந்தமா இருக்கட்டும், 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த ஷோவே வந்து அவ்வளவு சூப்பரா, ஃபன்னா, ஜாலியா எல்லாரையும் சிரிக்க வச்சு கலாச்சிக்கிட்டு சூப்பரா வந்து எடுத்துட்டு போவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஜாலியான பர்சன் தான் வந்து பிரியங்கா. அவங்களுக்கு நேற்று சட்டு புட்டுன்னு யாருக்கும் சொல்லாம சைலண்டா வந்து கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அப்படின்னு சொல்லி மற்ற சோஷியல் மீடியா எதை திறந்தாலுமே பிரியங்கா அவங்களுடைய அந்த அழகான வெட்டிங் வீடியோ தான் நம்ம எல்லார் கண்ணுக்கும் படும். சரி, அதெல்லாம் ஓகே. நம்ம தமிழ்நாட்டின் செல்ல ஆங்கரான பிரியங்கா கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை யார் அப்படின்னு அலசி ஆராயும் போது அவர் பேர் டிஜே வசி. அவர் வந்து லண்டன்காரங்க. இந்த மாதிரி பிரியங்கா ஈவெண்ட்டுக்காக லண்டன் போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆயிருக்கு. நாளடைவில் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது 2 பேர் மனசுக்குமே வந்து பிடிச்சி போய் காதலா வந்து மாறி இருக்கு. இன்னைக்கு அது கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு. வசி வந்து டிஜே பண்ணிட்டு இருக்காருங்க. ஈவெண்ட், செலிப்ரேஷன்ஸ், இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ், இங்க எல்லாத்துக்குமே டிஜே வந்து பண்ணிட்டு இருக்காரு. சரி, இவங்களுக்குள்ள எப்படிப்பா காதல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தானே கேக்குறீங்க. இப்ப வரலங்க, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பானது 2022ல இருந்தே இருந்திருக்கு. அதை 2 பேருமே வந்து அவங்க சோஷியல் மீடியாஸ்ல வந்து போட்டிருக்காங்க. நமக்கு தான் தெரியாம போச்சு. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, பிரியங்கா வந்து அப்பவே வந்து நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. லண்டன் வந்து எனக்கு இன்னொரு வீடு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம தான் அதை சரி ஓகே, லண்டன் ஒரு அழகான கண்ட்ரி, எல்லாரும் அங்க போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கண்ட்ரி, மலைகள், மரங்கள், காடுகள், பறவைகள், பனிகள் அப்படிங்கிற மாதிரி அழகான ஒரு ஊருப்பா, அதனால போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சும்மா விட்டுட்டோம். ஆனா அந்த கேப்ஷனுக்குள்ள இவ்வளோ டீடைல்டா ஒரு வாழ்க்கையே இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நினைச்சு கூட பார்க்கலங்க. பட் 2 பேரோட பேர் பார்க்கும்போது அவ்வளோ கியூட்டா, சிரிச்ச முகமா, ஒரு மாதிரி இந்த மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தாங்கங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பிரியங்கா அந்த மனக்கோலத்தில் அந்த மேடைக்கு வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக, ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுலாம் வரும்போது பார்க்கும்போதே பரவாயில்லப்பா, சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு ஆனந்தம் ஒன்று கிரியேட் ஆச்சுங்க. என்ன யாருக்கும் தெரியாமல், சொல்லாமல் கொள்ளாமல் சைலண்ட்டாக கல்யாணம் முடிச்சது தான் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்குங்க இந்த கல்யாணத்தை பார்க்கும்போது. இந்த கல்யாணத்தில் பிரியங்காவினுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, பிக் பாஸ் ஃப்ரெண்ட்ஸு, விஜய் டிவி ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சுனிதா, அன்ஷிதா, நிரூப், அமீர், பாவனி அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கலந்துட்டு ஜாலியாக அவங்க பேசுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், வீடியோ எடுத்து போடுறதா இருக்கட்டும், இந்த கல்யாணமே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பார்ட்டி மாதிரி நடந்திருக்குங்க. ஸோ இப்போ பிரியங்காவினுடைய இந்த சைலண்டான சந்தோஷமான கல்யாணம் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்து ஷாக் ஆகிருப்பீங்க, அட் த சேம் டைம் சந்தோஷமாகவும் ஆயிருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க? நம்ம விஜய் பிரியங்கா அவங்களுடைய இந்த கல்யாணம் அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், அண்ட் மாப்பிள்ளை பொண்ணோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட எல்லா கமெண்ட்ஸுமே மறக்காம நம்ம ரெட் நூல்ல வந்து போட்டுட்டு போயிருங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வரட்டா. What
சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.